நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹெல்பேஜ் இந்தியா தாமரைக்குளம் முதியோர் கிராமத்தில் இருந்து ஒலிக்கும் கடல்வாணி. இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்கள் தயாரித்து வழங்கும் அனுபவம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர்கள் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோசியல் டிஃபென்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மற்றும் மீடியா ஃபார் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் நேஷனல் கோஆர்டினேட்டர் திரு டாக்டர் ஆர் ஸ்ரீதர், பிரின்சிபல் கோஆர்டினேட்டர் திரு அலோக் வர்மா, ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் மிஸ் கௌசல்யா, மிஸ் சாய் சுதா, மிஸ் பூஜா முராடா. மேலும் ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் ப்ராஜெக்ட் தலைவர் திரு வேணுகோபால் ராமலிங்கம், ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் இயக்குனர் டாக்டர் திரு சத்யபாபு மற்றும் கடல்வாணி ரேடியோ டெக்னிக்கல் பர்சன் திரு மனோஜ்குமார். தந்தர்த்தம் என்று சொல்லியே வெள்ளினில் பாட, ஆமா வெள்ளினில் பாட வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே. நல்ல நல்ல கருத்துக்களா நாங்களும் தினமும் பாட, நாங்களும் தினமும் பாட, சொல்ல வந்த கருத்துக்களா நீங்களும் தினமும் கேட்க, நீங்களும் தினமும் கேட்க. வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, முதியோர்களே, அனுபவ நிகழ்ச்சியின் சார்பாக இன்று நம்மிடையே வந்திருக்கக்கூடிய ஜெயாம்பால் உங்களுக்காக அருமையான கதையை சொல்ல வருகின்றார். இதோ உங்களுக்காக கதை. வணக்கம்மா, என் பேர் ஜெயம்மா. எனக்கு 95 வயசுமா. ஒரு ஊரில் ஒரு ராஜா. அந்த ராஜனுக்கு ஒரே 7 பொண்டாட்டி. 7 பொண்டாட்டியில் ஒரு பொண்டாட்டிக்கு தான் ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா காந்தரூபம்னு வச்சாங்க. மறுபட்டணத்தில் 9 பொண்டாட்டி அந்த ராஜனுக்கு. அவளுக்கும் ஒரே குழந்தை. அந்த குழந்தைக்கு என்ன பேர் வச்சாங்க? காந்தரூபின்னு வச்சாங்க. இது பட்டணத்தில் இது படிக்குது, அது பட்டணத்தில் அது படிக்குது. இப்படியா படித்து வரும்போது இந்த 7 பொண்டாட்டிக்காரையும் அந்த பிள்ளை அவ்வளோ அருமையாக வளர்க்குறாங்க. இந்த 9 பொண்டாட்டிக்காரையும் அவ்வளோ அருமையாக கீழே விடாத ஒற்றி மாற்றி வளர்த்தாங்க. வளர்த்து வந்தால் பெரிய பிள்ளை ஆச்சு. இந்த 7 பொண்டாட்டிக்காரன் பட்டணத்தில் இது படிக்குது, அந்த 9 பொண்டாட்டிக்காரன் பட்டணத்தில் அது படிக்குது. இப்படியா படித்து வந்து அதுவும் கொஞ்சம் ஆளாச்சு, பொண்ணும் ருதுவாச்சு. அப்போ என்ன சொன்னான் அந்த 7 பொண்டாட்டிக்காரன், அப்பா அம்மா நம்மளுக்கு 7 பொண்டாட்டிக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை, இதுக்கு வேலையாட கல்யாணத்தை பண்ணி நம்ம கண்ணால் பார்க்கணும் அப்படின்னா இந்த 7 பொண்டாட்டிக்காரன். இந்த 9 பொண்டாட்டிக்காரன் என்ன சொன்னான், அம்மா நம்ம பொண்ணு ருதுவாகி போச்சு, நாம் பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்கணுமா அப்படின்னாங்க. அதுக்கு என்ன ராசா, நம்ம போய் பார்ப்போம். அந்த மாப்பிள்ளைக்கு இந்த 7 பொண்டாட்டிக்காரன் ஒரு மாப்பிள்ளைக்கு போட்டா வச்சுக்கணும், இந்த 9 பொண்டாட்டிக்காரன் வந்து அந்த பொண்ணுக்கு போட்டா பிடிச்சிக்கணும். இப்படியா இருக்கும்போது இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடுறாங்க. அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடுறாங்க, மாப்பிள்ளைக்கு பொண்ணு தேடுறாங்க. இப்படியா இருக்கும்போது எங்கே பார்த்தாலும் பார்த்தாங்க, அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு பொண்ணு கிடைக்கல, அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கல. இப்படியா இருக்கும்போது பொழுது போட்டா ராஜம் விடாச்சா ஊர் உள்ள தங்குவாங்களா, ஒரு ஏரிக்கார மேலே வந்து இவங்க என்னாண்ட காரையில் டேரா போடுறாங்க, அண்ணாண்ட காரையில் டேரா போடுறாங்க. அப்படி போட்டு இருக்கும்போது இந்த 7 பொண்டாட்டிக்காரங்கிட்ட மந்திரி இருந்தானே, என்னங்க நம்மளாட்டமே வந்து டேரா போடுறாங்க, அவங்கள போய் நான் விசேஷிக்கின்னு வரேன் அப்படியே. அப்படியா போய் வரணும். இங்கேருந்து போய் அங்கே கேட்டால், அப்பா எங்களுக்கு 9 பொண்டாட்டிக்கு 7 பொண்டாட்டிக்கு ஒரு புள்ள மாப்பிள்ளை பார்த்தேன் பொண்ணு பார்த்தேன் கிடைக்கல. அவன் என்ன சொல்கிறான், 9 பொண்டாட்டிக்காரன் எங்கள் பொண்ணுக்கும் மாப்பிள்ளை கிடைக்கல, பொழுது போச்சு, அதனால தான் இங்கே வந்து நான் சேராக போடுறேன் அப்படின்னு சொன்னான். அப்படின்னா நாம் இங்கே கை கலந்துக்குவோம் அப்படின்ட்டு இந்த பொண்ணு விட்டு போட்டாங்க, மாப்பிள்ளை விட்டு வாங்கினா மாப்பிள்ளை விட்டு போட்டாங்க, பொண்ணு விட்டு வாங்கினாங்க. வாங்கின்னு 4 நட்சத்திரம் எல்லாத்தையும் அங்கேயே நியமிச்சிக்கினாங்க. அப்புறம் கல்யாணம் செய்தாங்க. கல்யாணம் செய்தால் அந்த பொண்ணும் அந்த மாப்பிள்ளையும் சூரிய வலுவாக இருக்கிறாங்க.
இந்த கல்யாணம் பண்ணிக்கணும் மாப்பிள்ளை வீட்டுக்கு பொண்ணு வீட்டுக்கு போகணுமேல, அந்த பொண்ணு வீட்டில் இருக்கிற தெருவில் இருக்கிறவங்களாம் எங்கெங்க உங்கள் மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்த்தீங்களா, அது எப்படிங்க இருக்குது பார்ப்போன்னு சொல்லி போகிறாங்க. அப்போ அந்த ராஜா என்ன சொல்கிறாரு, அம்மா இங்கே இல்லை, அவங்க மாப்பிள்ளை வீட்டு இருக்குது அப்படின்னா பொண்ணு வீட்டை போய் மாப்பிள்ளை வீட்டு போய் கேட்கும்போது, இல்லைம்மா பொண்ணு வீட்டு தான்மா இருக்காங்க பொண்ணும் பிள்ளைய அப்படி என்னங்க அப்படி சொல்லி இருக்கும்போது இவங்களை 7 மத்தம் மேலே கொண்டு போய் 7வது மத்தையில் வச்சு அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடோ துணிமணியோ தண்ணியோ ஏதோ சேமக்காரியமும் கொண்டு போய் கொடுக்க, அவங்க கீழே இறக்காத அளவுக்கு கொண்டு போய் மெத்த மேலே கொடுக்க ஒரு தாசி போட்டாங்க. தாதி, அந்த தாதி எல்லாம் செஞ்சுக்கினே வந்தா. செய்து வந்திருக்கும்போது இந்த அந்த ராஜகுமாரி அந்த காந்தர்வ பொண்ணு 2 பேரும் நெத்திரி ஆகிருக்கும்போது செய்யலாத கண்ணி 7 கண்ணி வராளு உயரியா பார்த்து 2 பேர் பார்த்தா ஒரே அழகாக இருக்குது. அப்போ என்ன சொன்னாலும் 7 பேரும் நம்ம தூக்கின்னு போயிடணும் அந்த ராஜனை அப்படின்னுவா. அப்புறம் அப்படி வட்டம் போட்டுக்கின்னு இருப்பாங்க. சரின்னு இவங்க வந்து பேச்சு வார்த்தை முடிஞ்சா படுத்தா போகிறா அந்த ராஜனை தூக்கின்னு போடுறாள் 7 பேரும். 7 பேரும் தூக்கி போட்டா ரெடி பார்க்குறா மாப்பிள்ளையை காணோம். இவன் என்ன பண்ணிட்டா, என்னடா இது மாப்பிள்ளையை காணாமே, நம்ம என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு இருந்தா. இவ்வளோ 7 பேர் அவங்ககிட்ட அந்த ராஜங்கிட்ட அந்த கன்னிமாரிக்கிட்ட இருந்துட்டு இந்த ராஜம் அவங்ககிட்ட 7 கண்ணியில் அதில் இளைய கண்ணி சொல்கிறா, நம்மளாட்டம் பொண்ணாச்சே, நாம் சரி வராது, தூக்கி போய் விடுவோரா பொழுது அங்கேயே இருப்போம், அவங்க பேச்சுவார்த்தை ஆன பிறகு நம்ம தூக்கி வந்துடணும். தூக்கியாந்து ஒயரே தூக்கியாந்து விட்டு போடுறாள் படிக்கலை. அப்போது என்ன பண்ணுறா, இவங்க 2 பேரும் பேச்சுவார்த்தையாக இருக்கிறாங்க. இருந்தால் இவளுக்கு பேச்சுவார்த்தையெல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்படியே கொஞ்ச நாப்பில் வந்தாலுவோ தூக்கின்னு ஒயரை போட்டாலுவோ. ஒயரை போட போகிற இவன் என்ன பண்ணா, அதே மாதமாக கெற்பேசிட்டு ஆகிட்டான். கெற்பேசிட்டு ஆகிட்டா அவள் தாஜி தானே இருக்கிறா, அவள் தானே பதில் சொல்லணும். இப்போ 5 மாதம் வரையிலையும் குளிப்பான்னு பார்த்தா குளிக்கிற வழியை காணும். ஐயோ ராஜங்கிட்ட சொல்லலைன்னாக்கா நம்மளை தண்டனை செய்திருவாங்களே அப்படின்னுட்டு ராஜங்கிட்ட போனான். ஒயர் ஏறி கீழே இறங்கி, ராசாவா அம்மா 5 மாதமாக தலை முழுகலை அப்படின்னு. அடா அப்படியா, அப்போ ராஜங்குளத்துலேயே இப்படி யார் வந்தது எவர் வந்ததுன்னா அவளுக்கு கீழே வந்தால் தானே அவளுக்கு தெரியும். தாசிக்கு தெரியல, யாருமே வரலைங்க ராஜா, நாங்கள் தான் இருக்கிறோம், நான் எங்கேயும் போகலன்னு வழக்காடுறான். அப்பயும் அப்புறம் என்ன பண்ணான், சரின்ட்டு 3 பேரை கொலையாளி கூப்பிட்றோம். ராஜகுலத்திலேயே இந்த அழிவில் நடக்குதுன்னா ஏழைப்பட்டதுக்கெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்ட்டு இந்த பொண்ணை கண்ணை கட்டி உயரமே கொண்டு போய் காட்டில் வெட்டி போட்டு அவள் ரத்தத்தை என்கிட்ட கொண்டாந்து காட்டணுன்றான். அப்படியான்ட்டு கண்ணை கட்டி காட்டில் 3 பேர் வெட்டு போராடணும். மூத்த குடிமக்கள் அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை நோட் பண்ணிக்கோங்க. 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மூத்த குடிமக்களின் உதவி மற்றும் ஆதரவிற்காக இப்போ அனுபவ நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்கலாம். அப்படி 8 என்னன்னு பேசுகிறான், இனி என்னடா சொல்கிறேன்னு ஒருத்தவனு கேட்டான். அடா அந்த பொண்ணு மாசமாக இருக்குதுப்பா ஆன்றான் ஒருத்தன். அப்படி என்ன செய்யலாம், ஒரு காட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுவோம், ஒரு ஓனானோ எதே ஓட்டுனா அதை வெட்டி அந்த ரத்தத்தை கொண்டு போய் காட்டலான்னு ஒருத்தவன் சொன்னான். அதுவும் நான் என்னாண்டான்னு சொல்லிட்டு ஒரு காட்டில் கொண்டு போய் அந்த பொண்ணை விட்டுட்டு இவனு வரும்போது ஒரு ஓனான் ஓடிச்சு. அந்த ஓனானை வெட்டி ஒரு ஓட்டில் வச்சுக்கின்னு, ராஜா நீ சொன்ன மாதிரியே நாங்கள் செஞ்சிட்டோம் அப்படின்னு ரத்தத்தை கொண்டு போய் காட்டணும். சரி நீங்கள் போங்க அப்படின்ட்டான். இவன் என்ன பண்ணா, 5 மாதம் கழிப்பது சரியாச்சு. இவன் அந்த கண்ணை கட்டிஇருக்குதா, இப்போ மட்டும் ஒரு பாதை சின்ன பாதையாக போகுது. அந்த பாதை மேலேயே போனால் சுடுகாடு போகுது அந்த பாதை. அவள் அந்த ஊரில் ஒரு தாசி என்ன பண்ணா, அவன் மாவை கருப்பேசி அந்த குழந்தை பிறக்காத கொண்டாந்து அவள் தாச்சிக்கு யார் வருவாங்க, யாரும் வரமாட்டாங்க. அவள் கொண்டாந்து வச்சுக்கின்னு கொளுத்திக்கின்னு உக்காந்துருக்குறான். இந்த பொண்ணு தீ அடிக்குது அவன் மேலே. சரி நம்ம உயிரை வச்சுக்கிடக்கூடாதுன்னு அந்த அக்கினி அந்த பொண்ணத்தை 3 சுற்றி வந்தான். 3 சுற்றி வந்த பிறகு என்ன பண்ணால் நெருப்பில் உழப்பானான். இந்த தாசி உடந்து எட்டி பிடிச்சிக்கினான். அம்மா என்னம்மா குறை உனக்கு, ஏமா நீ கெற்பேசிரியாக இருக்கிற ஏமா உழப்பு.
என்ன இந்த மாதிரியெல்லாம் கொண்டாந்து விட்டுட்டு போட்டாங்க அப்படின்னு இவ சொல்கிறான். அப்போ சொல்லியிருக்கும்போது, அம்மா என் பொண்ணு இந்த மாதிரி இருந்தாங்க கொண்டாந்து நான் கொடுத்துறான், நான் இட்டு போய் உடனே நான் வளர்த்துக்கிறேன், அது குழந்த பிறந்தா நான் பார்த்துக்கிறேன் அன்ட்டு உடனே இட்டும் போகிறேன். இட்டும் போனால் அங்கே போனால் 5 மாதம் 10 மாதம் ஆகி போச்சா குழந்த போகிறக்கு அவஸ்தைப்படுறான். உடனே அந்த தாச்சி ஓடினான். யாருக்கிட்ட ஓடினா? அம்சிக்கிட்ட ஓடினாக்கா இட்டுக்குன்னு வந்தான். அம்மா என்ன குழந்த, ஆம்பளையாக இருந்தால் வெட்டி போச்சிடும், பொம்பளையாக இருந்தால் இருக்கட்டும் அப்படின்னு இவ சொல்லிட்டான். அப்படி சொல்லும்போது அவன் பிறகுறான் பாரு, அந்த சூரியன் எந்த அளவில் இருக்குதோ அந்த அளவுக்கு பிறகுறான் அந்த ராஜமோகனுக்கு பிறகுறது. பிறந்தா இது என்ன செய்யுதுன்னு சொல்லி பணம் தரேன்னு சொல்லியிருக்கிறாளா, அந்த பணத்தையும் வாங்கிக்கினான். யார் பரியாசத்தை வெட்டி போச்சுனாக்கா நான் பணம் தரேன்னு சொல்லியிருக்கிறேன். சரின்னு சொல்லிட்டு பிள்ளைய பார்த்தா அழகாக இருக்குது, நாம் வெட்டி புதைக்கூடாதுன்னு தூக்கின்னு ஓடுறான். ஓடினா ஒரு புத்தாங்கால், அந்த புத்தாங்கால் கொண்டு போய் அந்த குழந்தைய விட்டுட்டான். அந்த குழந்தைய விட்டுட்டாங்க. அது என்ன பண்ணுறது, அந்த குழந்த கான்னு கத்துது. அப்படி கத்தும்போது அந்த நாகேந்திரன் பணத்தை உயர ஏறி வந்து அந்த படத்தை எடுத்து அந்த குழந்தைய, ஆமாம் அந்த மவனை காணாலே போய் இது அவன் போய் காளி கோயிலில் தவம் செய்கிறான். தவம் செய்திருக்கும்போது இந்த பாம்பு கொண்டு போய் அந்த சிலையில் விடுது. இந்த சிலையில் விட்ட பிறகு பார்த்தா இவன் போனான் பாரு தவம் செய்ய, நம்மளை காலால் வச்சது கைக்கு கடிச்சி போச்சு, நம்ம பிள்ளை போல் இருக்குது, இதை தூக்காந்து நம்ம வளர்ப்போம் அப்படின்னு வளர்த்தா இது ஆயர்பாடியில் வளர்றாப்புல வளர்ந்து என்னன்னு சொன்னால் பள்ளிக்கூடத்தில் போட்டாங்க. பள்ளிக்கூடத்தில் போட்டு படித்தான். படிப்பு முடிஞ்சு போச்சு. இவன் போய் பேசணுமா ஒரு அறையில் ரூமில் படுத்துக்கணும். அப்பா எப்பா படுத்துக்கணும் வந்து சாப்பிடு வந்து 7 பொண்டாட்டி போய் கூப்பிட்றான் காந்தரூபனா. எதுவுமே பதில் சொல்லாத படுத்துடணும். அப்படின்னா இந்த மாதிரி தெரியல. ராஜா வந்தார். எங்கள் ராஜாவா உன் பிள்ளை வந்து படுத்துக்கிச்சு, நாங்கள் கூப்பிட்றோம் சாப்பிட வரமாட்டுது, நீங்கள் போய் கூப்பிடுங்கன்னு. அப்போ போய் அப்பா ஏன்பா என்ன காரணம், என்ன உனக்கு என்ன வேணும்னு எனக்கு நான் கேட்குறத நீ கொடுப்பியான்னு. நான் கொடுப்பேன் அப்படின்னு. எனக்கு ஒரு குதிரை வேணும் அப்படின்னு. சரின்னு போனான். பணத்தை எடுத்து போனால் ஒரு குதிரை பிடிச்சாதான் கொண்டாந்து நிறுத்திட்டான். அப்பா நீ கேட்ட பிறகு நான் கொண்டாந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு. சரின்னு அந்த குதிரையை எடுத்தான். தேசமெல்லாம் சுற்றி வரான், ஊர் உலகமெல்லாம் சுற்றி வரான். சுற்றி வந்தால் அந்த தாஜ் வீட்டு பக்கம் போகிறான். தாஜ் வீட்டு பக்கம் போனால் 2 வருஷத்துக்கு மேலே ஆகுதா. இது என்ன மணி சத்தம் கேட்குதுன்னு இந்த கதவை பிடிச்சிக்கின்னு இப்படி எட்டி பார்த்தா வெளியே இப்படி உள்ளே பார்த்தா இவனும் பார்த்துட்றான் அவளும் பார்த்துட்றான். அப்போ இவன் என்ன பண்ணான், இங்கேருந்து அந்த குதிரை எடுத்துக்கின்னு போனால் அந்த மாட்டுக்கார பிள்ளை காட்டில் மாடு மேய்க்குது. அப்பா அங்கே வாப்பாடணும். என்னங்க அந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது கேட்டால் தருவாங்களா அப்படின்னா. பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. ஒரு மரகா பொண்ணு கொடுத்தா அன்றைக்கி நைட்டுக்கு நீ போகலான்னு சொல்லி வாக்கி கொடுத்தான். சரிடா அப்படின்னு வாடான்னு அந்த குதிரையிலே ஏற்றிக்கின்னு வந்து ஒரு ரூமில் படுத்துக்கணும். இவ்வளோ போய் கூப்பிட்றவள சாப்பிட ஏந்துச்சு இல்லை. அப்புறம் அந்த ராஜா வந்தான். என்னப்பா அப்பா நீ மானத்தையே கேட்டால் கூட நான் எல்லா பாலிச்சியும் வந்து உனக்கு கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன், என்னப்பா குறையணும், நான் கேட்குறத கொடுப்பேன்னு. நான் கொடுக்குறேன்பாண்ணா. எனக்கு ஒரு மரகா பொண்ணு வேணும்னு. அதானப்பா கஷ்டம், அதே இறந்து தரணும். ஒரு பையன் எடுத்து போனால் ஒரு மரகா பொண்ணு எடுத்தான் கொடுத்தான். அந்த குதிரையில் வச்சுக்கின்னு அந்த பையனை ஏற்றிக்கின்னு தாஜி வீட்டை வந்தான். தாஜி வீட்டை கொண்டாந்து அந்த பையன் கொடுத்தான். அம்மா ரவிக்கு ராசா வராரு, இந்த மாதிரி பொண்ணு கொடுத்தாங்கல்ல 10 மணிக்கு வராரான்னு சொல்லி அவன் அந்த பொண்ணை கொடுத்துட்டு அவன் போயிட்டான். இவன் என்ன பண்ணான், சரின்னா அது 10 மணிக்கு அதே 10 மணிக்கு போனால் காரும் பஸ்ஸும் கண்ணுக்கிட்டி வாசலில் கட்டிக்குது. இவன் போகிற அவசரம் என்ன பண்ணிட்டான், போய் அந்த கவத்தையும் தாட்டான், கண்ணுக்கிட்டி காலையும் மறிச்சிட்டான். அப்போ இந்த கண்ணுக்கிட்டி கத்துது, என்னான்னு கத்துது, அம்மா அன்னிச்சு. என்னம்மா இந்த போகிறான் பாருமா, என் காலையும் மறிச்சிட்டான் என் கவத்தையும் மறிச்சிட்டாம்மான்னு கத்துச்சு. அப்பா அது அம்மா அதெல்லாம் குற்றமில்லை, அவன் பெத்த தாய்கிட்ட போகிறான், நீ ஒன்றும் கவலைப்படாதன்னு சொல்லி அந்த மாடு சொல்லுது. சரின்னு இவன் உள்ளே போயிட்டான். உள்ளே போய் கட்டில் உக்காந்தான். இந்த தாச்சி உள்ளே விலகு ஏற்றி வச்சுட்டு போய் எத்தாடின்னு புட்டாள்றா. அவள் ராஜ மாவளாச்சி எப்படி போவா, போக மாட்டேன்னு நிற்கிறான். நின்றுன்னு பாரு
இப்போ பாலாக போய் இந்த 2 கண்ணுலையும் போய் அடிக்குது. அப்போ இதில் என்னமோ தப்பு இருக்குதுன்னு அந்த பொண்ணை ஒன்றும் செய்யலை கொள்ளலை, சரின்னு ஏந்து வந்துட்டான். ஏந்து வந்து திரும்பி வந்தான். அப்போ ஏன் வந்து என்னப்பா எங்கே போனேன், என்ன காரணம், என்னப்பா விசனமாக இருக்கிறேன்னு. நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்பதற்கு முன் மூத்த குடிமக்கள் அதாவது சீனியர் சிட்டிசன் இன் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை நோட் பண்ணிக்கோங்க. 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மூத்த குடிமக்களின் உதவி மற்றும் ஆதரவிற்காக இப்போ அனுபவ நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்கலாம். எனக்கு தாய் தோப்பம் என்னாருன்னு சொன்னால் தான் உங்கள் வீட்டில் நான் சோறு உண்ணுவேன். இல்லைன்னா நான் எங்கன்னா வெளியே கிளம்பிடுவான்னு இந்த பையன் சவரனாடுறான். ஐயோ நீ போகாதப்பா அப்படின்னு. சரி அப்பா நான் என் பிள்ளைய ஒன்று காணோம். நான் போய் காளி கோயிலில் தவம் செய்துன்னு இருப்பேன். என் பிள்ளைய காணோம். அப்போ வந்து அந்த காளி சிலை மேலே நீ இருந்த. நான் தூக்கி வந்து நாங்கள் வளர்த்தது உண்மை. உனக்கு தாய் தகப்பன் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. உன்னை நாங்கள் வளர்த்தது நாங்கள் அப்படின்னு. அங்கேருந்து போனோம் அந்த தாசி கூட்டம். அம்மா இது ஓம் பண்ணா அடுத்த கூட்டு போனான்னு அப்படின்னு சொல்லலை. உள்ளதை கொஞ்சம் தூக்க மாத்திரை வச்சு தண்டனை செய்திடணும். ஐயோ அவள் உள்ளதை சொல்லிட்டான். ஒரு பொண்ணு, இந்த பொண்ணு கெருப்பேஸ் தெராட வந்தது. என் பொண்ணை கொடுத்து இருக்கும்போது போய் நெருப்பில் போய் நான் இட்டுன்னு வந்தேன். அந்த குழந்தை என்ன பிறந்ததுன்னு எனக்கு தெரியாது, பரிகரிச்ச கேட்டால் தெரியுன்ட்டான். அப்படியா, பரிகரிச்சிக்கு ஆள் போச்சு. அங்கேருந்து வந்தான். இந்த அம்மாளுக்கு என்ன குழந்தை பிறந்தது உள்ளதை சொன்னால் ஒன்று விடுவான், உள்ளதை சொல்லலைன்னா ஒன்று தூக்கு தாண்டலில் செய்திருவான்னா. சரி அவங்க என்ன சொன்னாங்க, ஆம்பளையாக இருந்தால் வெட்டி போச்சிடு, பொம்பளையாக இருந்தால் இருக்கட்டும்னு சொல்லி உனக்கு பணம் தரேன்னு சொன்னாங்க. நான் உண்மையாக இந்த புள்ள அவ்வளோ அழகாக இருந்தது, நம்ம இது வெட்டி போதைக்கூடாதுன்னு ஒரு புத்தாங்காலில் கொண்டு போய் விட்டுட்டான் அப்படின்னு இவ உள்ள சொல்லிட்டான். பணம் கொடுத்தாங்க தான்ட்டான். சரின்னு அப்படியா அப்படின்ட்டு போனான். ஒரு புல்லாங்கால் வாசிக்கிற ஒன்று எட்டான். புல்லாங்காலை வாய்ச்சா நாகேந்திரம் அந்த புத்துலேருந்து ஏறி வருது. ஏறி வந்தாக்கா இந்த புத்தில் யார் கொண்டாந்து விட்டுதுன்னு கேட்குறான். அது என்ன பண்ணுச்சுன்னா அந்த பாம்பு படத்தை எடுத்துது. அப்படியே அந்த படத்தை அந்த புள்ள அந்த படத்துங்க இந்த பிள்ளைங்க விட்டு படத்தில் கொண்டு போய் அந்த காளி சைடில் விட்டுட்டு, காளி சைடில் விட்டது போது இவன் நம்பிக்கணும்னா சரி இப்படியா எங்கள் அம்மாவில் ரொம்ப சித்திர. அவன் போகும்போது அவன் பொண்டாட்டி கையில் ஒரு கனவழி மாதம் போட்டு போயிடணும் அந்த ராஜா. இந்த கனவழி மாதம் இப்போ போட்டுருக்குறான். அம்மா அண்ணா வந்து அவள் அம்மாவில் விட்டு வந்துட்டான் வீட்டுக்கு. அம்மா அண்ணா ஏன்பா எனக்கு கட்டி சோறு கட்டி கொடு, நான் அப்பாவை எங்கே இருந்தாலும் கண்டுபிடிக்கிறான்னு. அப்பா அவங்க வந்து தெய்வலோகத்தில் இருக்கிறாங்கப்பா, 7 கண்ணீர் தூக்க மாட்டாங்கப்பா, அங்கெல்லாம் போக முடியாதுப்பா அப்படின்னா. இல்லை நீ கண்டிப்பாக கட்டி சோறு கட்டி கொடு, நான் போய் பார்த்துட்டு வரேன்ட்டு அவள் போகும்போது இந்த கனவழி மோதத்தை கழித்து புள்ள கையில் போட்டு அனுப்புகிறான். இவன் போனான் ஒரு குளத்துங்கண்ட மரம், ஆலமரம். இவளுக்கு 7 கன்னி மரம் தண்ணி மழை வந்தாலும் குளிச்சுட்டு தான் தண்ணி முள்ள விழுவா. என்ன பண்ணால் புடையெல்லாம் அவுத்து போட்டு போய் குளிச்சாளுவா. மரமானு இறங்கி வந்தான் அவன் ராஜம்மாவன் அந்த 7 புடவை எடுத்துக்கின்னு உயரம் ஏற்றும். இவ்வளோ பார்த்தாளுவோ, ஐயோ ஒரு ஆடை கூட இல்லைன்னு பார்த்தா உயரம் இருக்குது புடவையெல்லாம். ஐயா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேங்க, நீங்கள் என் புடவை போடுங்க, நாங்கள் துணியில்லாத இருக்கிறோங்க. நான் வந்த காரியத்தை ரெடி ஆக்குவியான்னு கேட்டான். அண்ணாலும் சரின்னு போட்டான். அந்த புடவை எடுத்துக்கிட்டின்னு 7 கண்ணி தண்ணி மூட்டுக்குன்னு வராளுவோ. இவன் பக்கத்தில் நிற்கிறான். 6 கண்ணி முன்ன வந்துட்டான். கடைசியில் சின்ன கண்ணி போகிறான். அந்த கண்ணி அவள் குடத்தில் அந்த மோதிரத்தை போட்டுடுறான். வாங்க எட்டு போனான். உள்ளே எட்டு போய் சோரங்கத்தால் போடுங்க. சோரங்கத்தால் போனது என்ன பண்ணிட்டான், இவனை தூக்கினா போட்டான். கழுத்தில் மாலையை போட்டு சோரங்கத்தூளில் போட்டாங்க. சோரங்கத்தூளில் போய் அப்பா அவன் தாப்பத்தில் இருக்கிறான். அப்போ எல்லாம் கூட்டம் அப்பா ஏன்னு கேட்க மாட்டாங்க. இந்த 7 குடம் தண்ணி தபம் செய்தால் தான் அப்பா பார்ப்பாங்க. நீ பாட்டு நில்லுப்பா என்னால் விழுவோம். சரின்ட்டு நின்றுண்ணா. 7 குடம் இந்த 6 குடத்தை ஊற்றினான். இந்த 7ஆவது குடம் ஊற்றக்கெல்லாம் இந்த மோதிரம் கையில் கிடச்சி போகுது. அட்டாடா நம்ம பொண்டாட்டி கையில் போட்டு வந்த மோதிரம் இவளுக்கு எப்படி கிடச்சிதுன்னு கேட்குறோம். அப்போ இவளுக்கு சொல்கிறாளுவோ இந்த மாதிரி ஒரு புள்ள ஆலமரத்தில் வந்து உக்காந்துன்னு எங்கள் புடவையெல்லாம் எடுத்துக்கணும் உயரம் ஏறிடுத்து
ஐயோ போடையோ போடுங்கன்னா நான் போட மாட்டேன், நான் வந்துருக்கிற காரியத்தை நீ செய்யமாக்கினாக்கா நான் போடுவேன்னு சொன்னேன். சரின்னு சொன்னேங்க. அதனால தாங்க நாங்கள் அந்த பிள்ளைய மாலை ஆக்கி இங்கே உள்ளே இட்டு வந்தேன் அப்படின்னா. அப்பா வாப்பா வீட்டுக்கு போவோம் அம்மாக்கிட்ட அப்படின்னு. அப்பா அவன் என்ன சொல்கிறான், அப்பா நான் அந்த இடத்துல வந்தாலும் அந்த 7 கண்ணி என்னை விட மாட்டாளுவோம், நீ அம்மாவை வச்சுக்கின்னு நீ காபந்து பண்ணிக்கின்னு நீ பிள்ளை ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கப்பான்னு பிள்ளைக்கு சொல்லி அதே போல் அப்புறம் ஒரு வாரத்தில் அந்த பிள்ளைக்கு கழுத்தில் போட்டுக்கின்னு வந்து சோரங்கத்துக்கு உள்ளே வந்து வெளியே விட்டாளுவ வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்து என்ன சொன்னான், எங்கள் அம்மாவில் எவ்வளோ சித்திரவதை செய்துக்கிறீங்க, என்ன நீங்கள் வந்து இந்த ரூமில் இருங்க, நானும் எங்கள் அம்மாவுக்கு ஒரு ரூமில் இருந்துக்கிறேன்னு 2 பேரும் இவங்க ஒரு ரூமில் அவங்க ஒரு ரூமில் இருக்கிறாங்க. இருந்து குடும்பம் பண்ணி வராங்கப்பா. கதை முடிவு ஆகிப்போச்சு. நேயர்களே, இந்த அனுபவ நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன் மூத்த குடிமக்களின் அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மீண்டும் அடுத்த அனுபவ நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.